السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ருகளையும் 313 தடவைகள் ஓதுவோம். நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமான 3 திக்ருகள், அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஐவேளை ஃபர்தான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் சிறந்த திக்ர், அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த எண்ணிக்கை அளவில் இந்த 3 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதில் முதலாவது திக்ர் என்னவென்றால், யா முஸப்பிபல் அஸ்பாப். யா முஸப்பிபல் அஸ்பாப் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இரண்டாவது, யா ரஹ்மானு யா ரஹீம். யா ரஹ்மானு யா ரஹீம் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவை ஓதுவோம். மூன்றாவது, யா ஹன்னானு யா மன்னான். யா ஹன்னானு யா மன்னான் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த 3 திக்ருகளும் மிகவும் சிறந்த திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக நடத்தி தரக்கூடிய திக்ருகள். நாம் ஒரு விடயத்தை முடிவு செய்திருப்போம், இது எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைத்திருப்போம். இந்த திக்ருகளை ஓதி நாம் அந்த விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தில் நலவுகள் இருந்தால் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குவான். ஆகவே இந்த 3 திக்ருகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.